எடுத்து கூறுவேன். மக்கள் என்னிடம் கேட்பார்கள், சகோதரர் ஜாக்கீர், நீங்கள் உலகம் முழுவதும் செல்கிறீர்களே, பிரச்சனை ஏற்படாதா? அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி எதுவும் நடக்கவில்லை. என் நண்பர்கள் பல பேர் பிரயாணம் செய்பவர்கள் தான். அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. என் தோற்றத்தை பாருங்கள், தாடி, தொப்பி, கோட், ஒரு ஜோக்கரை போல் தெரிகிறேன். நான் ஒரு எளிய டார்கெட். ஆனால் இறைவன் அருளால், அல்லாவின் அருளால் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. பொதுவாக பிரச்சனைகள் எல்லாம் இமிகிரேஷனிலும் போலீஸ் அதிகாரிகளிடத்திலும் ஏற்படும். செப்டம்பர் 11 நிகழ்வுக்கு 2 நாள் முன்பு வரை நான் நியூயார்க்கில் தான் இருந்தேன். 2 வாரங்கள் இருந்து விட்டு அப்பொழுதுதான் கிளம்பினேன். அல்ஹம்துலில்லாஹ் அங்கிருந்து நான் நல்ல வேளையாக கிளம்பி விட்டேன். சம்பவம் நடந்த பொழுது நான் அங்கு இருந்திருந்தால் என்னையும் தீவிரவாத பட்டியலில் சேர்த்திருப்பார்கள். நடந்திருக்கலாம். அங்கிருந்து உடனடியாக லண்டன் சென்றேன். கடைசியாக நான் அமெரிக்கா சென்ற பொழுது பல முறை அழைக்கப்பட்டும் என் வேலை காரணமாக போக முடியவில்லை. 2003 அங்கு சென்றேன். லாஸ் ஏஞ்சலஸிற்கு ஒரு விருதை பெறுவதற்காக சென்றேன். என் தோற்றம் காரணமாக என்னை இமிகிரேஷனில் விசாரிப்பார்கள் என்று தயாராக சென்றேன். மனதளவில் நான் தயாராக இருந்தேன். எதற்காக வந்தாய் என்றார்கள். விருதை பெறவென்றேன். எதற்காக விருது என்றார்கள். நீங்கள் தர்மஸ்தாபனத்தை சேர்ந்தவரா? உங்களுக்கு என்ன விருது கிடைக்கப் போகிறது என்றார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், சத்தியத்தை பேசுங்கள், அது உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று. நான் சத்தியத்தை பேசுகிறேன், அதனால் தான் எனக்கு விருது கிடைத்தது என்றேன். எங்கள் உரையாடல் தொடர்ந்து கொண்டே போனது. அதன் பிறகு நான் கஸ்டம்ஸிற்கு சென்றேன். நான் வேண்டுமென்றே நான் இஸ்லாமிக் கான்பரன்ஸிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். இஸ்லாமிக் கான்பரன்ஸ் செக்கிங்க்கு போங்கள் என்றார்கள். என் பையை திறந்து கேசட்டை எடுத்தார்கள். தீவிரவாதமும் ஜிஹாதும். அந்த கவரில் ஒரு பிஸ்டலின் படம். அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் என்னிடம் கேட்டார், உங்களுக்கு ஜிஹாதில் நம்பிக்கை உள்ளதா? ஆம், உள்ளது என்று சொன்னேன். ஏன், இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அதில் நம்பிக்கை இருந்தது, முனைந்து செயல்படுவது. இல்லை இல்லை, நான் உங்களை கேட்க வருவது சண்டையில் நம்பிக்கை உள்ளதா? நீங்கள் பைபிளை படியுங்கள் என்றேன். பைபிளில் சண்டையை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் என்னாகம புத்தகத்தை படித்தீர்களே ஆனால் அதிகாரம் 31 வசனங்கள் 1 - 19. யாத்ராகமத்தை படியுங்கள். அதிகாரம் 22 வசனங்கள் 18 - 20. யாத்ராகமத்தில் அதிகாரம் 32 வசனங்கள் 27 - 28. இயேசு கிறிஸ்து அவராகவே சொல்லி இருக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் அதிகாரம் 22 வசனம் 36, வாள்களை எடுத்துக்கொண்டு போரிடுங்கள் என்று. உடனடியாக அங்கிருந்த 8 அல்லது 10 கஸ்டம்ஸ் அதிகாரிகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஒவ்வொருவராக ஒரு கேள்வி கேட்கலாமா சார் என்று ஆரம்பித்தார்கள். நான் உடனே மொபைல் போனை எடுத்து என்னை அழைத்து வந்தவரிடம், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் இங்கு தாவா செய்து கொண்டிருக்கிறேன் என்றேன். நான் நிறைய பயணம் செய்திருக்கிறேன் மாஷா அல்லாஹ். ஆஸ்திரேலியாவிற்கும் யூகேவிற்கும் சென்றிருக்கிறேன். இறைவனின் அருளால் சில நேரம் செலவழித்திருக்கிறேன், ஆனால் மிக குறைவான நேரம் தான். ஆனால் என் நண்பர்கள் பல பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் மும்பை பேச்சாளர்களை பற்றி பேசவில்லை, சர்வதேச அளவில் பேசக்கூடிய பேச்சாளர்களை பற்றியே பேசுகிறேன். அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லாவின் அருளால் இதுவரை நான் நிறுத்தப்படவில்லை, வெளியேற்றப்படவில்லை. அதிகமாக 1 அல்லது 2 மணி நேரம் செலவழித்திருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பற்றிக் கொள்வேன். அந்த சமயங்களில் நான் வேத வசனங்களை சொல்ல மறப்பதில்லை. நான் குரானை பின்பற்றுவேன். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 சொல்கிறது, நமக்கிடையே உள்ள பொதுவான விஷயங்களின் பால் உடன்படுவோம். அப்படி நாம் உடன்படும் பொழுது அநேக பிரச்சனைகள் தீர்ந்து விடுகின்றது. இன்று நான் பேசக்கூடிய இந்த சொற்பொழிவு சுமார் 1 மாதத்திற்கு முன்பே நடக்க வேண்டியது. நான் அந்த சமயம் லண்டனில் இருந்தேன், அதனால் தான் இந்த சொற்பொழிவு தாமதமாகிவிட்டது. நான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இறங்கிய பொழுது என் மனைவியிடமிருந்து தொலைபேசியில் அழைப்பு வந்தது. ஜாக்கீர், எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஏர்போர்ட்டிலா வெளியிலா, என்ன ஆயிற்று என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், எங்களுக்கு செய்தி வந்தது, 21 முஸ்லிம்களை கைது செய்து விட்டார்கள், அவர்கள் பாம்பு வைக்க முயன்றார்களாம் என்றெல்லாம் சொன்னார். அல்லாவின் அருளால் என்னுடன் 12 பேர் கேமரா க்ரூ மெம்பர்ஸ் இருந்தார்கள். அனைவரும் தொப்பியும் தாடியும் வைத்திருந்தார்கள். இறைவனின் அருளால் நாங்கள் நிம்மதியாக வெளியேறினோம். நான் பர்மிங்ஹாமில் சொற்பொழிவு ஆற்றினேன். வெற்றிகரமாக நடந்தது. அடுத்த நாள் நாங்கள் சில நேரங்களில் ஷூட் செய்ய போவோம். அடுத்த நாள் நாங்கள் ஒரு யூத கல்லறைக்கு சென்று அங்கு ஷூட் செய்ய ஆரம்பித்தோம். ஷூட்டிங் என்றால் ஷூட்டிங் அல்ல, ரெக்கார்டிங். எங்கள் பாஷையில் ஷூட்டிங் என்றால் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் செய்வது என்று அர்த்தம். அந்த நகரத்தை நாங்கள் ரெக்கார்ட் செய்தோம். யூத கல்லறையில் சில மணி நேரங்கள் இருந்தோம். அதன் பிறகு நாங்கள் ஒரு சர்ச்சிற்கு சென்று அங்கும் ரெக்கார்டிங் செய்தோம். காலை உணவு அறிந்துவிட்டு பிற்பகல் ஹோட்டலுக்கு திரும்பினோம். அங்கு எங்களுக்கு செய்தி வந்தது, பர்மிங்ஹாமின் காவல்துறை எங்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்று. ஒருவேளை வழியில் எங்களை பார்த்த சிலர் கம்ப்ளைண்ட் செய்திருக்கலாம். அவர்கள் 7 அல்லது 8 தீவிரவாதிகளை தொப்பியோடும் தாடியோடும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நம்பர் பிளேட் இருந்தது. அது ஒரு பச்சை நிற கார் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்தார்கள், இன்சூரன்ஸ் கம்பெனியை அழைத்து நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று கண்டுபிடித்தார்கள். இறுதியில் நாங்கள் ஹோட்டலில் இருக்கிறோம் என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் விசாரிக்கும் பொழுது எங்களுடன் காலை உணவு அருந்திய ஒருவரை விசாரிக்க நேர்ந்தது. அவர் ஒரு பிரபலமான அரசியல்வாதி, முஸ்லிம் அரசியல்வாதி. அங்கிருந்த காவல்துறை உயர் அதிகாரி அவரிடம் பேசினார். நாங்கள் இந்த தீவிரவாதிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். என்ன உளறுகிறீர்கள்,
உங்களிடம் 2 மாதத்திற்கு முன்பு ஒரு டிவிடி கொடுத்தேன் அல்லவா, டாக்டர் ஜாகிர் நாயக்கை பற்றி. ஆம் என்றார். அவரேதான் இவர். ஓ, அவரேதானா? பிரச்சனை முடிந்தது. வழியில் எங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் செய்தவர்கள் தாடியை பார்த்து ஆபத்தானவர்கள் என்றார்கள். தாடி, தொப்பி ஆபத்தானவர்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மறுபடியும் இறைவன் எங்களுக்கு உதவினான், அல்லாஹ் எங்களுக்கு உதவினான். நான் பாதுகாப்பாக திரும்பி வந்துவிட்டேன். இல்லை என்றால் இங்கு சொற்பொழிவு ஆற்றிருக்க முடியாது. முஸ்லிம்கள் எதற்கும் அஞ்சக்கூடாது, சத்தியத்தை பேச வேண்டும். ஆனால் புத்திசாலித்தனமாக, ஜாக்கிரதையாக. அல்லாஹ் சொல்கிறார் சூரா அன்-நஹ்லில் அத்தியாயம் 16 வசனம் 125. உது இலா சபிலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇஸத்தில் ஹஸ்னா வஜாதிலும் பில்லதி அஹ்சன். அறிவோடும் அழகாகவும் பேசி மற்றவர்களை இறைவனிடம் அழைக்க வேண்டும். அவர்களிடம் பேசி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நல்ல வழியை காட்ட வேண்டும். நாம் பேசும் பொழுது அறிவோடு பேச வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரிய வருகிறது. அதாவது தீவிரவாதம் யாருடைய தனிவுடைமை என்றால், என்னுடைய கருத்துப்படி தீவிரவாதம் அரசியல்வாதிகளின் தனிவுடைமையானது. நான் அலசி ஆராய்ந்து பார்த்ததில் தீவிரவாதம் அரசியல்வாதிகளின் தனி உடைமைதான். எந்த நாட்டின் அரசியல்வாதிகளாக வேண்டுமானால் இருக்கலாம், யுஎஸ்ஏவோ இங்கிலாந்தோ இந்தியாவோ, அது அரசியல்வாதிகளின் தனி உடைமை. தீவிரவாதத்திற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். தீவிரவாதத்தை நாம் அழிக்க வேண்டும் என்றால் அடிப்படை காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவராக சொல்கிறேன், வெளிப்படையான சிகிச்சையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றாக பரிசோதித்து பார்த்து கிருமியை கொல்ல வேண்டும். அதுதான் நல்ல சிகிச்சை. தீவிரவாதத்தின் காரணம் என்ன? அனுபவசாலிகள் கூறுகிறார்கள், அநீதிதான் தீவிரவாதத்தை உருவாக்குகிறது. மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது, அவர்களுக்கு தவறு நடத்தப்படும் போது அந்த மக்கள் திருப்பி தாக்குகிறார்கள். அவர்கள் தாக்குகிறார்கள். தீவிரவாதம் உருவாக இதுதான் ஒரே ஒரு காரணம். இதுதான் உண்மை. நாம் சிந்தித்தோமே ஆனால், செப்டம்பர் 11 அன்று நிகழ்ந்த நிகழ்வு, இரட்டை கோபுரங்களை தாக்கியது நியூயார்க்கில், அல்லது 7 ஜூலை லண்டனில் குண்டு வைத்தது, அல்லது 1993 மும்பையில் நடந்த குண்டுவெடிப்புகள், சமீபத்தில் நடந்த 11 ஜூலை குண்டுவெடிப்புகள், ஆப்கானில் கொல்லப்பட்ட பல்லாயிரம் பேராக இருந்தாலும் சரி, ஈராக், குஜராத், பாஸ்னியாவில் கொல்லப்பட்டவர்கள், பாலஸ்டைனில் கொல்லப்பட்டவர்கள், லெபனன், நாம் பார்த்தால் இதற்கு பின்னணியில் அரசியல்வாதிகள் தான் காரணமாக இருப்பார்கள். நான் லண்டனில் இருக்கும்போது யோசித்து பார்த்தேன், 21 இளம் முஸ்லிம்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள்? அரசாங்கம் இவர்களை நாங்கள் பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டு வருகிறோம் என்கிறது. ஆனால் இவர்களை நன்கு தெரிந்த பல பேரை நான் அங்கு சந்தித்தேன். அவர்கள் இல்லவே இல்லை, இவர்கள் சம்பந்தப்பட்டு இருக்க முடியாது என்றார்கள். இதில் என்ன தெரிகிறது? அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இந்த செய்தி வெளிவர வேண்டும் என்று. அந்த நேரத்தில் இஸ்ரேல் லெபனனை தாக்கிக் கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். இங்கிலாந்து மறுப்பு தெரிவித்தது. அதனால் அதை திசை திருப்புகிறார்கள். ஏர்லைன்ஸை தாக்க நினைத்த 21 முஸ்லிம்ஸ் கைது செய்யப்பட்டார்கள். அது ஒரு பெரிய செய்தி. இதை கேட்ட மக்கள் லெபனனில் கொல்லப்படுகிற ஆயிரக்கணக்கான பேரை மறந்து விடுகிறார்கள். அதேதான் இந்தியாவில் கார்கில். ஏதாவது பிரச்சனை என்றால் அரசியல்வாதிகள் கார்கிலை பற்றியும் பாகிஸ்தானை பற்றியும் பேசுகிறார்கள். திசை திருப்புதல் அரசியல். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, இதற்கு முக்கிய காரணம் அரசியல்வாதிகள் தான். நம் நாட்டை பற்றி தெரியும். 60 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் ஆண்டார்கள். அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியையே கடைபிடித்து வந்தார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் சென்றாலும் அவர்கள் சூழ்ச்சியை விட்டுவிட்டார்கள். நம் இந்திய அரசியல்வாதிகள் பிரித்தாலும் சூழ்ச்சியை தொடர்ந்து வருகிறார்கள். ஓட்டு வங்கிக்காக அவர்கள் இதை செய்து வருகிறார்கள். ஆவணங்களை பார்த்தோமேயானால், எந்த நாட்டில் அதிக கலவரங்கள் என்று பார்த்தால் உலகிலேயே அதிகமாக இந்தியாவில் தான் நடக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறையாவது மத கலவரம் நடக்கிறது. மாபெரும் நாடான நம் நாட்டில், மிக சிறந்த மதங்கள் இருக்கும் நாட்டில் அதிகப்படியான கலவரங்கள் மத கலவரங்கள். இதற்கு காரணம் யார் என்று பார்த்தோமேயானால், நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல்வாதிகள் தான். ஓட்டு வங்கிக்காக, பணத்திற்காக, அதிகாரத்திற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள். இல்லை என்றால் சாதாரணமாக நான் நிறைய முஸ்லிம் அல்லாதவர்களை சந்திக்கிறேன். அது என் வேலை, என் ப்ரொஃபஷன். நான் சமயங்களை ஒப்புநோக்கி ஆராயும் மாணவன். நான் பலவிதமான மக்களை சந்திக்கிறேன். சாதாரண ஒரு இந்தியன், இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அவர்கள் விரும்புவது ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ வேண்டும். அவர்கள் விரும்புவது அமைதியைத்தான். நம்மிடையே வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் சண்டை போட விரும்பவில்லை. ஆனால் அரசியல்வாதிகள் விரும்புகிறார்கள். இதை எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் தான் செய்கிறார்கள். தங்களது ஓட் பேங்கை நிரப்ப மதங்களுக்கு இடையே வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். இதுவரை நடந்த எல்லா கலவரங்களையும் பார்த்தோமேயானால், நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள்தான் காரணம். நமக்கு தெரியும்,
அதாவது சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அரசியல் நாடகம் நடந்தது. பாப்ரி மஸ்ஜித் மற்றும் ராம் ஜன்ம பூமி பிரச்சனை. அயோத்தியாவில் நடந்த இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அரசியல்வாதிகள் இந்த நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு